இன்றைய முக்கிய செய்திகள். கமேனி கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்க ஈரான் சபதம். இஸ்ரேல் ஈரானில் குண்டுமழை பொழிவதால் மக்கள் பரிதவிப்பு. ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்து பல நாடுகளில் போராட்டம். அமெரிக்க தூதரகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதால் பரபரப்பு. சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை முறியடிக்க ஸ்டாலின் சூளுரை. லட்சிய பயணத்தில் பாதை மாறக்கூடாது என வேண்டுகோள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் தமிழ்நாட்டின் பங்கு முக்கியம். மாநிலங்களின் முன்னேற்றத்தில் மத்திய அரசுக்கு அக்கறை உள்ளதாக மோடி பேச்சு. வணக்கம். வணக்கம். கமேனி கொல்லப்பட்டதை இஸ்லாமியர்கள் மீதான போர் என குறிப்பிட்டு அதற்கு பழி தீர்க்கப்படும் என ஈரான் அதிபர் கூறியுள்ள நிலையில் இதுவரை இல்லாத அளவில் மூர்க்கமான தாக்குதல் நடத்தப்போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அணுசக்தி சோதனை விவகாரத்தில் ஈரானுடன் அமெரிக்கா பேச்சு நடத்தி வந்த நிலையில் நேற்று திடீர் என அந்நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதலை தொடங்கின. டெஹ்ரானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரான் உயர் தலைவர் கமேனி மற்றும் அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறியதை அடுத்து ஈரான் தொலைக்காட்சியும் உறுதி செய்தது. டெஹ்ரானின் இதய பகுதியில் அரை நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கமேனி மற்றும் ராணுவ தளபதி அப்துல் ரஹீம் முசாவி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமீர் நசீர்சதே உட்பட முக்கிய அமைச்சர்கள், அதிகாரிகள் என 30 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டின் மினாப் நகரில் மகளிர் பள்ளி மீது ஏவுகணைகள் விழுந்ததில் 148 பேர் உயிரிழந்தனர். 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிர்வினையாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஈரான் ராணுவம் ஏவுகணைகளை வீசியது. இரண்டாவது நாளான இன்று ஈரான் ஏவுகணை தாக்குதல் தொடரும் நிலையில் இஸ்ரேல் நகரங்களில் அபாய எச்சரிக்கை ஒலி கேட்ட வண்ணம் உள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அடைக்கலம் புகுந்துள்ளனர். மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவத்தின் 27 தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. இதனிடையே உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு கப்பலில் இருந்து ஈரான் மீதான சிங்கத்தின் கர்ஜனை தாக்குதலுக்காக போர் விமானங்கள் செல்வது மற்றும் ஏவுகணைகள் வீசப்படும் காட்சிகளை அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ளது. டெஹ்ரானின் மையப்பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் இன்று நடத்திய தாக்குதலால் வெடிச்சத்தத்துடன் பெரும் அதிர்வு ஏற்பட்டது. இந்நிலையில் புதிய உயர் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பொறுப்புகளை கவனிக்க தற்காலிக தலைமை நிர்வாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் அதிபர் மசூத் பெசஸ்கியான், தலைமை நீதிபதி குலாம் ஹுசேன் ஆகியோருடன் நீதித்துறை உறுப்பினராக அலிரசா அராஃபி நியமிக்கப்பட்டுள்ளார். கமேனி கொல்லப்பட்டது இஸ்லாமியர்கள் மீதான போர் பிரகடனம் என்று கூறியுள்ள அதிபர் மசூத் பெசஸ்கியான் இதற்கு பழி தீர்ப்பது ஈரானின் உரிமை மற்றும் கடமை என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடுமையான பதிலடி தருவதாக கூறியுள்ள ஈரான் அதை செய்தால் இதுவரை இல்லாத அளவில் மிக மூர்க்கமான தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதனிடையே ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டத்தில் பேசிய சீன பிரதிநிதி ஃபு காங், அணு ஆயுத பிரச்சினை தொடர்பாக பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே ஈரானை அமெரிக்கா தாக்கியது கண்டிக்கத்தக்கது என்றார். வளைகுடா பகுதியில் உள்ள அனைத்து நாடுகளின் இறையாண்மை மதிக்கப்படுவதுடன் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு நாடுகளில் இஸ்லாமிய மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் பாகிஸ்தான், ஈராக்கில் அமெரிக்க தூதரகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் கூடிய லட்சக்கணக்கான மக்கள் மதகுரு அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். ஈராக் தலைநகர் பாக்தாதில் ஊர்வலமாக சென்ற ஏராளமானோர் அமெரிக்காவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு தாக்க முயன்ற அவர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் விரட்டி அடித்தனர். பாகிஸ்தான் நாட்டின் கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை புகுந்த ஏராளமானோர் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கியதுடன் சில அறைகளை தீ வைத்து கொளுத்தினர். இதையடுத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 8 பேர் கொல்லப்பட்டனர். கனடாவில் போராட்டம் நடத்திய இஸ்லாமிய மக்கள் ஈரானில் புதிய அரசு அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். காஷ்மீரில் பேரணியாக சென்ற இஸ்லாமியர்கள் கமேனி கொலைக்கு அமெரிக்கா விலை கொடுக்க வேண்டி வரும் என்று எச்சரித்தனர்.
இதற்கிடையே போர் பதற்றம் காரணமாக இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் இரண்டாவது நாளாக இன்றும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அறிவுத்திறத்தால் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பிறந்தநாள் செய்தியில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது 73வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அறிஞர் அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞர் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் தமது தாயாரிடம் ஆசி பெற்றார். பின்னர் வேப்பேரியில் பெரியார் நினைவிடத்திற்கு சென்ற திரு ஸ்டாலின் அங்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சருக்கு திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். 37 இளைஞன் எப்படி ஒரு கடுமையாக உழைப்பார்களோ அதுபோல அவர்கள் உழைக்கிறார்கள். அவருடைய உழைப்புக்கேற்ற வெற்றி நிச்சயமாக வரும். மீண்டும் அவர்தான் இந்த தேர்தல் முடிந்தவுடனே, இது மிக முக்கியமாக 26இல் மீண்டும் ஆட்சி அமைப்பார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி நாளுக்கு நாள் பெருகும் கூட்டணியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயம் சென்ற திரு ஸ்டாலினை திரு திருமாவளவன், திரு பே சண்முகம், திரு மு வீரபாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்களும் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு மோடி, கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார். ம.நி.ம. தலைவர் திரு கமல்ஹாசன், தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா உள்ளிட்டோரும் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமது பிறந்தநாளை ஒட்டி திரு ஸ்டாலின் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில் சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அறிவுத்திறத்தால் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் என்றும், இதுவே தமது பிறந்தநாள் உறுதிமொழி என்றும் குறிப்பிட்டுள்ளார். உழைப்பை தவிர வேறொன்றும் அறியேன் என்றும், நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பணியாற்றுவதே வாழ்நாள் கடமை என்றும் அவர் கூறியுள்ளார். திராவிட மாடலில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உயர்த்தியுள்ளதாகவும், கோடிக்கணக்கான மக்களிடம் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களும் சாதனைகளும் போய் சேர்ந்திருப்பதாகவும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். லட்சிய பயணத்தில் நம் கால்கள் பாதை மாறக்கூடாது என்றும், நம் தலை யாரிடமும் எதற்காகவும் தாழக்கூடாது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சரின் பிறந்தநாளை திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் தமிழ்நாடு மிக முக்கிய பங்காற்றும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மற்றும் புதுச்சேரியில் அரசு விழா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக நேற்று இரவே சென்னை வந்த திரு மோடி இன்று காலை புதுச்சேரி சென்றார். அங்கு நிகழ்ச்சியை முடித்த பின் ஹெலிகாப்டரில் தஞ்சை சென்ற அவர் அங்கிருந்து விமானப்படை தனி விமானம் மூலம் மதுரை சென்றார். மதுரை விமான நிலையத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 4400 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். பரமக்குடி, ராமநாதபுரம் மற்றும் மரக்காணம், புதுச்சேரி இடையிலான 4 வழிச்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். மறுசீரமைக்கப்பட்ட 8 ரயில் நிலையங்களை காணொலி மூலம் திரு மோடி திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர், தமிழ்நாடு உட்கட்டமைப்புக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த 10 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆதிச்சநல்லூர் மேம்படுத்தப்படும் என்றும், புலிக்காட் ஏரி, பொதிகை மலையில் சுற்றுச்சூழல் சுற்றுலாவை மேம்படுத்துவதன் மூலம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் திரு மோடி தெரிவித்தார். ஒவ்வொரு மாநிலத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். Every Indian is inspired to build a developed nation by 2047. Tamil Nadu will play a decisive role in shaping the nation's destiny. இவ்விழாவில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி, மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், அமைச்சர் திரு ஏவா வேலு, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியசாமி கோயிலுக்கு திரு மோடி சென்று தரிசனம் செய்தார். பிரதமர் திரு மோடி ஓர் ஊழல்வாதி என்பதாக ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கிலிருந்து திரு கெஜ்ரிவால் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோரை 2 தினங்களுக்கு முன்பு விடுவித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்நிலையில் டெல்லியில் அக்கட்சி ஏற்பாடு செய்த கூட்டத்தில் பேசிய திரு கெஜ்ரிவால் பாஜகவின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டதாக கூறினார். ஒரு சர்வாதிகாரி பயப்பட தொடங்கும் போது அவரது முடிவு தொடங்குகிறது என்ற திரு கெஜ்ரிவால், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திரு மோடியால் முடியுமா என கேள்வி எழுப்பினார்.
திரு மோடியும் அவரது ஆதரவாளர்களும் ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக திரு கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். கடந்த மார்ச் மாதம் முதல் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்குவதாக அளித்த வாக்குறுதியை டெல்லி அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இனி வருவது செய்தி துளிகள். நாக்பூரில் கட்டோல் தெஹ்சிலி அருகே தனியார் வெடிமருந்து தொழிற்சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட வெடிவிபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர், 12க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மகாராஷ்டிரா அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து இஸ்லாமியர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தூதரகத்தை முற்றுகையிட்ட ஏராளமானோர் அமெரிக்காவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து 3 உதவி ஆணையர்கள் மேற்பார்வையில் 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டிற்கு பிரதமர் எத்தனை முறை வந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டின் அனைத்து உரிமைகளையும் எடப்பாடி திரு பழனிசாமி டெல்லிக்கு தாரை வார்த்து விட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், மீண்டும் ஒரு முறை இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் தமிழ்நாடு சுடுகாடாக்கப்படும் என்று. ஆகவே ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியும் அதிமுகவையும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற இடமளிக்க மாட்டார்கள். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தால் தமிழ்நாடு சுடுகாடு ஆக்கப்படும் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் திரு செல்வ பெருந்தகை கூறினார். அதிமுகவுக்காக 50 ஆண்டுகள் உழைத்த தம்மை ஒரு நொடியில் தூக்கி எறிந்தவர் திரு பழனிசாமி என்று தாவேகா ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், தமது காயத்திற்கு மருந்தாக இருந்தவர் திரு விஜய் என்றும், தமிழ் சமுதாயம் ஒரு காலத்தில் கேட்பாரற்று அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்ட காலத்தில் தட்டி எழுப்பியவர் பெரியார் என்றும் கூறினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பதிலடியாக துபாய் உள்ளிட்ட நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள துபாய் சென்றுள்ள நடிகர் அஜித்குமார் பாதுகாப்பாக இருப்பதாக அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இங்கிலாந்து ஓபன் போட்டியில் பங்கேற்க லண்டன் செல்லும் வழியில் துபாய் விமான நிலையத்தில் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து சிக்கியுள்ளார். சிந்து உள்ளிட்ட அணியினரை பாதுகாப்பாக அனுப்பும் நடவடிக்கையில் இந்திய தூதரக அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாணவர்களுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தூரம் நடந்த இந்த போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினர். இந்த மாரத்தானில் மாணவர்கள், முதியவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை அருகே கல்குவாரிக்கு எதிராக கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இரும்பாலியில் செயல்படும் இந்த குவாரியை மூடக்கோரி முத்துடையான்பட்டியில் திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் மறியல் செய்தனர். இதனால் வாகனங்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். மரக்காணத்தில் ஷேர் ஆட்டோவில் 1 லட்சம் ரூபாயை தவறவிட்ட பெண்ணிடம் அதை மீட்டு காவல்துறையினர் ஒப்படைத்தனர். கழிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அந்த பெண் ஷேர் ஆட்டோவில் மரக்காணம் சென்று அங்கிருந்து சென்னைக்கு புறப்பட்டுள்ளார். பேருந்தில் வந்தபோது கையில் இருந்த பை தவறியதை உணர்ந்து திரும்ப மரக்காணம் சென்று புகார் அளித்தார். காவல்துறையின் நடவடிக்கையால் ஆட்டோ கண்டுபிடிக்கப்பட்டு பணம் மீட்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் காலையில் நிலவிய அதிக பனிப்பொழிவால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றன. வழக்கத்திற்கு மாறான பனிப்பொழிவு காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,26,200 ரூபாயாகவும், 1 கிராம் 15,775 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 325 ரூபாயாக உள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். கம்போடியாவில் இருந்து பல ஆண்டுகளுக்கு முன் கடத்திச் செல்லப்பட்ட பழங்கால கலைப்பொருட்கள் மீண்டும் அந்நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. போர்க்காலத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட சிலைகளை திருப்பித் தருவது தொடர்பாக இங்கிலாந்தைச் சேர்ந்த மறைந்த கலைப்பொருள் சேகரிப்பாளர் டக்ளஸ் லாட்ச்ஃபோர்ட் குடும்பத்தினருடன் கம்போடியா அரசு 2020ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதன்படி இங்கிலாந்திலிருந்து சிலைகள் உள்ளிட்ட 74 கலைப்பொருட்கள் கம்போடியா தலைநகர் நாம்பென் அருங்காட்சியகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. அங்கு அவற்றை வரவேற்கும் நிகழ்வில் துணை பிரதமர் ஹன் மணி, கலாச்சாரத்துறை அமைச்சர் பியோங் சகோனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மெக்சிகோவில் 4757 வீரர்கள் இணைந்து மனித வடிவில் கால்பந்தாட்ட வீரர்கள் அணியும் ஜெர்சி மேலாடையை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர்.
இந்த ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளை அமெரிக்கா, கனடாவுடன் இணைந்து மெக்சிகோவும் நடத்த உள்ளது. இந்நிலையில் சியாபாஸ் நகரில் உள்ள விக்டர் மேனுவேல் ரெய்னா கால்பந்தாட்ட மைதானத்தில் நிகழ்த்தப்பட்டுள்ள இந்த சாதனை கால்பந்தாட்ட வீரர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. 2018ஆம் ஆண்டு கொலம்பியாவில் 2891 வீரர்கள் இணைந்து நிகழ்த்திய கால்பந்தாட்ட ஜெர்சி வடிவிலான மனித அணிவகுப்பு தற்போது மெக்சிகோவால் முறியடிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கமேனி கொல்லப்பட்டதை இஸ்லாமியர்கள் மீதான போர் என குறிப்பிட்டு அதற்கு பழி தீர்க்கப்படும் என ஈரான் அதிபர் கூறியுள்ள நிலையில் இதுவரை இல்லாத அளவில் மூர்க்கமான தாக்குதல் நடத்தப்போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு நாடுகளில் இஸ்லாமிய மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் பாகிஸ்தான், ஈராக்கில் அமெரிக்க தூதரகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அறிவுத்திறத்தால் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.